மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அறக்க பறக்க ஓடி வராங்க. அங்கேருந்து ஓடி வந்து, சார் 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 என் பையனை காணும் சார், பள்ளிக்கூடத்துக்கு போனவன் திரும்பி வரவே இல்லை, என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல சார், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கதறி துடிச்சு போய் காவல் நிலையத்துல நிக்கிறாங்க. காவலர்கள் எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது தொத்திக்குது. என்ன, சாதாரண ஒரு சிறுவன் காணா போன வழக்கு தானே, இதுக்கு எதுக்கு காவல்துறையே பயப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இந்த புகார் கொடுத்த பெண்மணி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கிராம மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து வராங்க. அந்த பகுதியில பக்கத்து கிராமத்துல இருக்கிற சாதிக்காரர்களுக்கும் இந்த கிராம சாதிக்காரர்களுக்கும் தொடர்ச்சியா சாதிய மோதல் அப்படிங்கிறது பெருசா இருக்கு. அதனால இந்த சாதிய மோதலால இந்த பையன் காணா போயிருக்கலாமோ, அவங்க யாராவது கடத்தி வச்சிருக்காங்களோ, இது சாதி பிரச்சனையா மாறி பெரிய வன்முறையா வெடிச்சிரும், அதனால எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காவல்துறையினர் துரித கதியில காணா போன பையனை தேடணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்த சூழல்ல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அனாவசியமா நம்ம மேல எதுவும் குற்றச்சாட்டு வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சகார்டியா அப்படிங்கிற கிராமம் சுத்தியும் காடு மற்றும் மலை பகுதியை சேர்ந்த ஒரு கிராமம். பையன் எப்படியாவது காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சிறுவனோட வெட்டப்பட்ட கால் பகுதி மட்டும் கிடக்குது. ஒருவேளை இது காணா போன அந்த சிறுவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாதால மறுபடியும் தேடுறாங்க. அந்த பையனோட கை, வயிறு பகுதி, தலை, கால், மூட்டு எல்லாமே தனித்தனியா 36 துண்டுகளா அந்த காட்டு பகுதியில கிடைக்குது. கடைசியா அந்த பையனோட தலை கிடைச்ச பிறகுதான் இது காணா போன அந்த பையன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. அந்த கிராமத்துல இந்த சாதிய வன்முறைகள் இருந்தாலும் சிறுவனை கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீசார் புகார் கொடுத்த தாயை நோக்கி திரும்புறாங்க. தாயோட முகமே சரியில்லை, தாயார்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தன்னோட சொந்த மகனையே 36 துண்டுகளா அந்த தாய் தான் வெட்டி கொன்னா அப்படிங்கிறது தெரிய வருது. எதனால இந்த தாய் அந்த பையனை 36 துண்டுகளா வெட்டி கொல்லணும், அதற்கான தேவை என்ன, யார் அந்த பையன், யார் இந்த கொடூர தாய் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நான் உங்களோட வெங்கிரத்னம். மகாராஷ்டிரா மாநிலம் சாகர்டியா அப்படிங்கிற மலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் கீதா பாய் அப்படிங்கிற 42 வயதான பெண்மணி. இந்த பெண்ணுக்கு ஒரு வித்தியாசமான வியாதி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த பெண்ணுக்கு காம உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதீதமா இருந்திருக்கு. இவரோட கணவர் தாகூர் பட்டேல் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. அக்கம்பக்க கிராமங்களுக்கு எல்லாம் போய் கூலி வேலை பார்க்கறது மட்டும்தான் இவரோட வேலை. கணவர் இல்லாத இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு பலர் கூட எப்படியாவது நாம உறவுகள்ல இருக்கணும், நம்மளோட அடங்காத அந்த இச்சைக்கு யாரையாவது பிடிச்சி நாம நம்மளோட இச்சைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு இந்த கீதாபாய் தொடர்ச்சியா கிடைக்கிற எல்லாரு கூடயுமே தன்னோட இச்சைகள் அப்படிங்கிறத தீர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இவருக்கு மருமகன் முறையா வரக்கூடிய உறவுக்கார பையனான சதாம் ஹுசேன் அப்படிங்கிறவன் மேல பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த சதாம் ஹுசேன் திருமணமாகாத ஒரு இள வயது பையன். கீதாபாய் தன்னோட இச்சைகளை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானாவே வாலண்டியரா போய் சதாம் ஹுசேன்ட்ட, மருமகனே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த காம இச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம், உன்னோட மாமா வந்து அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு, ரெண்டாவது அவரால் என்ன முழுசா திருப்திப்படுத்தவும் முடியல, நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன், நீ இள வயதா இருக்க, கட்டுமஸ்தா இருக்க, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆசையை வெளிப்படுத்த, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சுயேட்சையா மட்டுமே நின்றுகிட்டு இருந்த அந்த சதாம் ஹுசேன் அப்படிங்கிறவனும் இந்த கீதாபாயோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவர்களுடைய உறவு அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் காமவெறி பிடித்த கீதாபாய்க்கு சதாம் ஹுசேனோட அந்த உறவு அப்படிங்கிறதும் பெருசா திருப்தி இல்லை அப்படிங்கிறதால ஒரே நேரத்துல 2 பேரோட 3 பேரோடலாம் உறவெல்லாம் வச்சுப்பாங்களாமே, நானும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் ஃப்ரெண்டு யாராவது இருந்தா கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே சதாம் ஹுசேனுக்கும் புரிஞ்சிருக்கு, சரி இவளை நம்மளால அடக்க முடியல, இன்னொருத்தர் யாரையாவது கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பரான ராஜேந்திரா அப்படிங்கிற ஒரு நபரையும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. 2 பேரும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதோட அன்றே இரவு அப்படிங்கிறத பிரிஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கீதாபாயோட கணவர் தாகூர் பட்டேல் வேலைக்கு போயிடுறாரு.
வேலைக்கு போன உடனே சதாம் ஹுசேனுக்கு கால் பண்ண கீதா பாய், உன்னோட நண்பர் ராஜேந்திரா நேத்து வந்தானே, அவனையும் அழைச்சிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வா, மாமா வேலைக்கு போயிட்டாரு, இனிமே நைட்டு தான் வருவாரு, நாம இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் கூட்டு வந்து இந்த 3 செம்மு 4 செம்மு இந்த கன்றாவியெல்லாம் இருக்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவுல குதிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த கீதா பாயோட மகன் 12 வயதான மங்கேஷ் பட்டேல், அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கான். அன்னைக்கு அவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த நேரத்துலதான் இந்த ராஜேந்திராவும் சதாம் ஹுசேனும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கீதா பாய் வெறிபிடித்த நிலையில இருந்தப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வேலைகள் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஸ்கூலுக்கு போன மங்கேஷ் பட்டேல் ஏதோ ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக திரும்பி வந்திருக்கான். வீட்டு கதவு அப்படிங்கிறது உள்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. வேக வேகமா கதவை தட்டி பாக்குறான். கதவு திறக்கப்படவே இல்லை. சரி, ஜன்னல் வழியா போய் எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து அவன் பார்த்த காட்சி, இந்த உலகத்துல எந்த ஒரு மகனும் தன்னோட தாய அந்த நிலையில பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு காட்சியில 12 வயது மகன் மங்கேஷ் பட்டேல் பார்த்திருக்கான். மகன் பார்த்தது இந்த தாய்க்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. உடனே கதவை திறந்து அவனை உள்ள கூட்டு வந்து அவனுக்கு வேணுங்கிற சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மகன் கேட்டிருக்கான், அம்மா யாரு இவங்கெல்லாம், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாமாவை தான் உனக்கு தெரியுமே சதாம் மாமா, இது வந்து ராஜேந்தர் வந்து சதாம் மாமாவோட ஃப்ரெண்டு, அவர் டாக்டரா இருக்காரு, எனக்கு ஒரு செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் இந்த மாதிரி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே அவனும் சரி பரவாயில்ல, இதை அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சரிப்பா நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா சதாமோட நண்பர் ராஜேந்திராவுக்கு பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்ன கீதா நீ பாட்டுக்கா இப்படி சொல்லி அவனை அனுப்பிச்சிட்ட, எங்கேயாவது போய் சொல்லிட்டானா பெரிய சிக்கலாயிடும், இதை கண்டிப்பா அவன் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவான், நம்ம மாட்டிக்க போறது உறுதி, அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு தாய் பரவாயில்ல என் பையன் சொல்ல மாட்டான்னு அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தா கூட ஒரு விதத்துல நியாயம் அப்படிங்கலாம். ராஜேந்திரா அவனை கொன்னுடணும், அப்பதான் நாம தொடர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும், இல்லைன்னா நாம இதுக்கு மேல பாத்துக்கவே முடியாது, இவன் அடிக்கடி தொந்தரவா இருப்பான் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெத்த தாய், ஆமா நீ சொல்றது சரிதான், என் மகனை கொன்னுடணும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. உடனே ராஜேந்திரா வேக வேகமா ஸ்கூலுக்கு போன மங்கேஷ் படேல விரட்டிக்கிட்டு போய், அம்மா உன்னை கூப்பிட்டாங்கப்பா, வேற ஏதோ தருணுமா, உன்னை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனேயே 3 பேரும் சேர்ந்து கதவை சாத்திக்கிட்டு அவனோட கழுத்தை நெருக்கி அவனோட கதையவும் முடிக்கிறாங்க. கதையை முடிச்ச பிறகும் இவர்கள் அந்த அந்த சவத்தை அந்த இடத்திலேயே போட்டுட்டு மறுபடியும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதோட இல்லாம இந்த சவத்தை நாம எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வீட்டுக்குள்ள சாதாரணமா கூலி வேலைக்காக வச்சிருக்கக்கூடிய வீச்செருவால் வெட்டெருவால்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து 3 பேரும் சுத்தி உக்காந்து 36 துண்டுகளா மங்கேஷ் பட்டேல போட்டிருக்காங்க. இந்த 36 துண்டுகளையும் தனித்தனி கேரி பேக்ல கட்டி பக்கத்துல இருக்கிற வனப்பகுதியில போய் அங்கங்க கொஞ்சமா தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததோட வீட்டை சுத்தமா கழுவி விட்டுட்டு சதாம் ஹுசேன் ராஜேந்திரா 2 பேரும் ஓடி போக, இந்த கீதா பாய் மட்டும் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயோ சார் என் பிள்ளைய காணும், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போனவன் அதுக்கப்புறம் எங்க போனான்னே தெரியல அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கா. இந்த புகாரின் அடிப்படையில தான் போலீசார் துரிதமா விசாரணை அப்படிங்கிறத செஞ்சாங்க. இது சாதிய மோதலா மாறிடக்கூடாது, 2 சமூகத்துக்கான பிரச்சனையா மாறிடக்கூடாது, வன்முறையான பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு தீவிர விசாரணையில இறங்க போய் காட்டு பகுதியில தேட போய் கடைசியா முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்ன கீதா பாய் இப்ப சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கா. எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி மங்கேஷ் பட்டேல் பல துண்டுகளா இந்த உலகத்துல யாருக்கும் நேரக்கூடாத ஒரு கொடூரமான மரணம் அப்படிங்கிறதையும் சந்திச்சிருக்கான். இன்னைக்கு மகன் உயிரை விட்டுட்டான், மனைவி கொலகாரியா மாறி சிறைக்கு போயிட்டா. ஆனா எந்த பாவமும் பண்ணாத, எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி கூலி தொழிலாளி தாகூர் பட்டேல் மனநலம் பாதிக்கப்பட்டு அதே கிராமத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னோட வாரிசை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறக்கிறாங்களே. அவர்களை ஆளாக்கணும், அவர்களை படிக்க வைக்கணும், அவர்களை பெரிய ஜாம்பவான்களா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
மனிதர்களுடைய அவதாரம் அப்படிங்கிறதே. ஒரு பணக்கார வீட்டுல நாயா கூட இருக்கலாம். இந்த கீதாபாய் மாதிரி ஒரு தாய்க்கு மகனா பிறக்கவே கூடாது. இத உண்மையிலேயே ஜீரணிக்கவே முடியல. உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த கீதாபாய்க்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம், இந்த சதாம், ராஜேந்திரா இவர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.